بسم الله الرحمن الرحيم يا أيها الناس أنتم الفقراء إلى الله والله هو الغني الحميد إن يشأ يذهبكم ويأت بخلق جديد وما ذلك على الله بعزيز ولا تزر وازرة وزر أخرى وإن تدع مثقلة إلى حملها لا يحمل منه شيء ولو كان ذا قربى إنما تنذر الذين يخشون ربهم بالغيب وأقاموا الصلاة ومن تزكى فإنما يتزكى لنفسه وإلى الله المصير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தொடர்ந்து துஆவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக துஆவினுடைய பிரார்த்தனையினுடைய அவசியத்தை தெளிவுபடுத்துகின்றான். அந்த துஆ எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி இருக்கின்றான். துஆ என்பது ஒரு இபாதத், வணக்க வழிபாடினுடைய அடிப்படையான விஷயமாக இருப்பதினால் அதில் ஒவ்வொரு அடியார்களும் கவனம் செலுத்த வேண்டும். அதில் ஒவ்வொரு அடியார்களும் அந்த இபாதத்திலே ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த துஆவை நாம் கேட்கும் பொழுது எவ்வாறு கேட்க வேண்டும் என்கின்ற ஒழுக்க நெறிமுறைகள் எல்லாம் குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே இன்றைக்கு நாம் பார்க்க போவது, நாம் எப்போது துஆ செய்தாலும் உறுதியான முறையிலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் கேட்பதை அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, நம்முடைய தேவையை கேட்கும் பொழுது உறுதியான முறையில் கேட்கணும். அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் என்கின்ற அழுத்தமான நம்பிக்கையை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் தேவை உடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவை இருக்கிறது. எனவே நம்முடைய தேவை படைத்த அல்லாஹ்விடத்தில் தான் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடம்தான் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹுல் கனிய்யுல் ஹமீத். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கிறார். மனிதர்களே, மனித சமுதாயமே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அனைத்து விஷயங்களுக்கும் உதவி தேடுவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். எனவே நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மனிதர்களாகி நீங்கள் அனைவர்களுமே படைத்த அல்லாஹ்வுடைய தேவையுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அவனுடைய தேவையுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய தேவை உங்களுக்கு இருக்கிறது. வல்லாஹுல் கனிய்யுல் ஹமீத், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் விற்று தேவையற்றவனாக இருக்கின்றான். அவன் புகழுக்குரியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய எல்லா தேவையற்றவன். ஆனால் மனிதன் படைத்த அல்லாஹ்வுடைய தேவையுடையவனாகவே இருக்கின்றான். அப்படிதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களாகிய நாம் படைத்த அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக, அவனை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, நம்முடைய கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மனிதர்களாகி நீங்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய தேவையின் இடத்திலே கேளுங்க, நான் கொடுக்கின்றேன். அந்த தேவையை நீங்கள் கேட்கும் பொழுது உறுதியாக நம்பிக்கையாக
அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், அல்லாஹ் தீர்த்து வைப்பான், அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்ற இறை நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வாறு தான் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், இதா தஆக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதாக இருந்தால், நீங்கள் துஆ செய்யும் பொழுது ஃபதுல்லாஹ வதுல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபா வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜிபு துஆஅத்துன் மின் கல்பின் காஃபில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யுங்கள். எப்படி? அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பான், பதில் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்முடைய பிரார்த்தனை இறைவன் நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் என்ற இறை விசுவாசத்தோடு இறை நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வதாக இருந்தால் நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நமக்கு தருவான், அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கேட்குறான், அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுவும் வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் லா யஸ்தஜிபு துஆஅத மின் கல்வி காஃபில், எந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பராமுகமாக வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றானோ அப்படிப்பட்ட துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதுக்கு பதில் கொடுக்க மாட்டான் என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம துஆ கேட்கும்போது நம்ம கவனமாக கேட்கணும், நம்முடைய உள்ளத்தை ஒருமைப்படுத்தி கேட்கணும், நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு கேட்க வேண்டும். துவாக்கிற பேரில் கையை தூக்கிட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இங்கே வேடிக்கை பார்த்துட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனைகள், ஒரு ஒழுக்கம் இல்லாத பிரார்த்தனைகளை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, துஆ செய்யுங்க, கவனத்தோடு கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு கேளுங்க, உறுதியாக நீங்க கேளுங்க, அப்படி தான் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்க கவனமற்றவர்களாக நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹ்வின் பக்கம் இல்லாமல், நம்முடைய சிந்தனை ஒருமித்து அல்லாஹ்வின் பக்கம் கவனிக்காமல் நாம பராமுகமாக கவனித்து மற்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வெறுமனை கையை தூக்கி கொண்டு கதறிட்டு வந்தோம்னா அந்த மாதிரி துஆக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அப்போ எனவே துஆ என்பது ஒரு இபாதத், முக்கியமான ஒரு அவசியமான ஒரு இபாதத். அந்த துஆவை நாம் கேட்கும் பொழுது இறையச்சத்தோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ் தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பராமுகமாகவோ விளையாட்டுத்தனமாகவோ கையை ஒரு மாதிரி தூக்கி கொண்டு வேறு பக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு மஸ்ஜிதுகளில் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இப்படி செய்கிற நிலையை பார்க்குறோம். அந்த நிலையை விட்டு நாம் தவிர்த்து நம்முடைய பிரார்த்தனையை ஒருங்கிணைத்து அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தோடு நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான் என்ற உணர்வோடு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனையை அப்படி செய்கின்ற பிரார்த்தனை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், அல்லாஹ் நமக்கு தருவான், நிச்சயமாக நம்ம துஆவை அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மற்றொரு அறிவிலே சொல்றாங்க, இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால், உங்களில் யாராவது ஒரு துஆ செய்வதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை உறுதியாக கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே நேரத்தில் லா தகுலுன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் இவ்வாறு சொல்ல வேண்டாம், அல்லாஹும்ம யா அல்லாஹ், நீ அல்லாஹும்ம கஃபிர்லி இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ நாடினால் என்னை மன்னித்து விடு, அல்லாஹும்ம ரஹ்மனி இன் ஷிஅத, அல்லாஹ் இறைவா நீ நாடினால் எனக்கு கிருபை, இப்படி நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்காது, அல்லாஹ் நீ கொடு என்றுதான் கேட்கணும், தவிர நீ நாடினால் கொடு, நீ நாடாவிட்டால் கொடுக்காத, இப்படி கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தடை விதிக்கிறாங்க. இதா தஆ அஹதுக்கும், உங்களில் யாராவது துஆ செய்தால் ஃபல்யஅஸிமில் மஸ்அலா, உறுதியாக நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தருவான். அதே நேரத்தில் லா தகுலுன்ன அஹதுக்கும், உங்கள் யாரும் பிரார்த்திக்க வேண்டாம், அல்லாஹும்ம கஃபிர்லி இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ நாடினால் என்னை மன்னித்து விடு, அல்லாஹும்ம இர்ஹம்னி இன் ஷிஅத, நீ நாடினால் எனக்கு கிருபை செய், அல்லாஹ் ரிஸ்க்னி இன் ஷிஅத, நீ நாடினால் எனக்கு உணவளி என்று நீங்கள் யாரும் இவ்வாறு கேட்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நீ நாடினால் கொடு என்று நாம சந்தேகத்திலே இப்படி நாம் சொல்லக்கூடாது. அப்போ நம்ம கேட்க வேண்டிய பிரார்த்தனையை உறுதியாக கேட்க வேண்டும்.
இறை நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கேட்கிறான் என்ற உறுதியோடு நாம் உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நம்மை கவனிக்கிறான், நம்முடைய பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் என்ற உறுதியான நிலையோடு கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு அடியார்களாகி நாம் அல்லாஹ்வுடைய தேவை உடையவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு கஷ்டமாக துன்பங்களாக இருந்தாலும் அல்லாஹ் நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உதவி வேண்டுமானம் படைத்த அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அச்சட்டோ, அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருன் குஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது ரகசியமாகவும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் கேளுங்கள். ஏனென்றால் நபிமார்களுடைய பண்பாடு அதுதான். வகானு யதுஊன ரகபம் வ ரஹபா, அவர்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பிரார்த்தனை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் துஆ செய்யும்போது அல்லாஹ்வை புகழ வேண்டும், நபி ஸல்லல்லாஹு சொல்ல வேண்டும். கேட்கும் பொழுது உறுதியாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுக்க வேண்டும், நம்பிக்கை வைக்கிறியா அல்லாஹ், நீ தான் அல்லாஹ் என்னை நிறைவேற்ற வேண்டும், நீ தான் அல்லாஹ் என்னுடைய துஆவை கேட்கக்கூடிய, நீ தான் என்னை படைத்தாய், நீ தான் என்னை உணவளிக்கிறாய், என்னை பாதுகாப்பு நீ தான். எனவே எனக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனையில் எனக்கு அகற்றியா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து அகற்றியா அல்லாஹ், எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இதை கேட்கக்கூடிய இந்த விஷயங்களிலே மனதிலே ஆழமாக பதிய வைத்து இபாதத் செய்யக்கூடிய இந்த விஷயமாகி பிரார்த்தனை என்பதை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது உறுதியான முறையில் கேட்க வேண்டும். அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை பார்த்து கொண்டிருக்கிறான், கவனிக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் கவனிக்கிறான், பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு பிரார்த்தனை கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் அந்த பிரார்த்தனையினுடைய வழிமுறைகள், ஒழுக்கங்கள், நெறிமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதை நாம் அறிந்து விளங்கி அந்த அடிப்படையிலே நாம் எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.